உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசை களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உன் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உன் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, உம் அபிஷேகத்தாலே நினைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, உம் பலத்தாலே மூழ்க நினைத்திட்டீ. குயவன் கையில் பிசை களிமண் போல, குயவன் கையில் பிசை களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தீப அழகின் பாத்திரம் நான் எம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தீப அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளெஸ்ஸிங்ஃபுல்லான, நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோட ஒரு அருமையான ஒரு நாளை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள் முழுவதுமாக நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிறத அருமையாக தெளிவுபடுத்துகிற மாதிரியாக ஒரு சூப்பரான ஒரு பாடலும் கூட நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உடைந்த ஒரு நிலைமை இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்?